10 நாட்களுக்கு மேலாக வாழ்வாதாரத்திற்காக தூய்மை பணியாளர்கள் போராடி வருகின்றனர். போராடும் ஏழை தூய்மை பணியாளர்கள் மீது காவல்துறையை ஏவி அராஜகமாக கைது செய்திருக்கிறார்கள் ஸ்டாலின் அரசு. ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பிய, குறிப்பாக ஓட்டு கேட்டு வந்துடாதீங்க என ஸ்டாலினுக்கு எதிராக விமர்சித்த பெண்ணை இரவு முழுவதும் 20 காவலர்கள் தாக்கியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அடக்குமுறையை வச்சு நீ அரசாங்கத்தை நடத்திட முடியும் நினைச்சினா அவங்கள வச்சு உன் வீட்டு குப்பை அல்லு. நீங்க போட்ட நாப்கின் முதற்கொண்டு இந்த மக்கள் தான் அள்ளி போடுறாங்க. உன் வீட்டு குழந்தை போட்டிருக்கக்கூடிய டாய்லெட்டோட இருக்கக்கூடிய அந்த டயப்பர் முதற்கொண்டு கையை வச்சு அள்ளி போறது இந்த மக்கள் தானே. கொரோனா காலத்துல சாக்கடையை முதற்கொண்டு கிளீன் பண்றது இந்த மக்கள் தானே. அதை எல்லாத்தையும் இனிமே நீயே அள்ளி போடு. இந்த காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க. அடுத்து ஓட்டு வேணும், நான் உங்களுடன் முதல்வர்னு வந்து எட்டி பாத்துறாத. இந்த மக்கள் தொடப்பக்கட்டையை வந்து ரோட கூட்டுறதுக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க நம்புறோம். அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன போய் இவங்களுக்கு எல்லாம் குப்பாடுறவங்களுக்கு எல்லாம் வேலை செய்யறியா அது இதுன்னு கெட்டவா இருக்கிற போட்டு அடிக்கிறாங்க. போனவங்க அவ்வளவு கத்துறோம். ஏடபிள்யூ இன்ஸ்பெக்டர் எங்க, ஏசி எங்க கேட்கிறோம். ஏசி வந்து போன 5 நிமிஷத்துல அடுத்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க. அவங்க போன 5 நிமிஷத்துல இந்த 4 பேரும் அங்கதான் இருந்தாங்க. அந்த 4 பேரும் அன்யூனிஃபார்ம் இருந்தாங்க. நேம் பேட்ச்ல வந்த ஏசிக்கு நேம் பேட்ச்ல பேரு காயத்ரின்றாங்க, இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச்ல. இப்படி தலைநகர் சென்னையில் பெரிய ரணகளமே நடந்து கொண்டிருக்கும் நிலையில் கூலி வேலை செய்யும் ஏழைகளை காவல்துறை கொண்டு தாக்கிவிட்டு கூலாக கூலிப்படம் பார்த்திருக்கிறார் ஸ்டாலின். எவ்வளவு ஆணவம்! யார் இவர்கள்? கிளீனிங் ஒர்க் செய்பவர்கள் தானே, தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் என நினைக்கிறாரா ஸ்டாலின்? மேடையில் போலியாக சமத்துவம் சமூக நீதி என முழங்கும் ஸ்டாலினுக்கு தமிழகத்தில் இருக்கும் எல்லோரும் அப்படித்தான் என நினைத்து விட்டார் போல. என்ன அராஜகம் செய்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தால் போதும், தமிழகத்தில் இருக்கும் பெண்கள் மாணவ மாணவிகள் வாழ்க கோஷம் போடுவார்கள் என தப்பு கணக்கு போடுகிறார். இன்று ஸ்டாலின் அரங்கேற்றி இருக்கும் அராஜகத்தை கண்டித்து மாணவர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என பல தரப்பினரும் தமிழகம் எங்கும் கொந்தளித்துள்ளனர். இனியும் ஸ்டாலின் இறங்கி வராமல் இருமாப்புடன் அராஜக போக்கை கடைபிடித்தால் விளைவு மிக மோசமாக இருக்கும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இரவு நேரத்தில் கைது செய்தால் பொழுது விடிந்ததும் யாருக்கும் எதுவும் தெரியாது என தப்பாக கணக்கு போடும் ஸ்டாலின் அவர்களே, கூலிப்படம் பார்த்துவிட்டு ரிவ்யூ சொல்லவா உங்களுக்கு வாக்களித்தார்கள்? நீங்கள் என்ன வெள்ளை சட்டை மாறனா? கூலி தொழிலாளரின் கண்ணீர் துடைப்பதே முதல்வரின் பணி. 51 மாதமாக முதல்வருக்கான பணியை உருப்படியாக செய்யவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆட்சியை விட்டு செல்லும் முன் முதல்வர் பணி என்ன, முதல்வருக்கான லட்சணம் என்ன என்பதையாவது தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் மக்கள். மீண்டும் மீண்டும் 6 அடி நிலம் கேட்டு அழுது புலம்பிய கதையை சொல்லி வெல்ல முடியாது எனவும் சொல்கிறார்கள்.